ஜாதவேதோ துர்க்கை. என்ற சொல்லுக்கு துயரங்களை துடைப்பவள் என்று பொருள். பக்தர்களின் துன்பத்தை போக்குவதற்காக திருமால் தச அவதாரங்களை எடுத்தது போல அம்பிகையும் நவதுர்க்கையாக அவதாரம் எடுத்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. நவதுர்க்கைகளில் மகிமை மிக்க ஜாதவேதோ துர்க்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம். அக்னிக்கு ஆதாரமாக உள்ள சக்தி வடிவமே ஜாதவேதோ துர்க்கை தோற்றமாகும். யசூர் வேதத்தில் துர்கா சுக்தம் என்ற சக்தி வாய்ந்த பகுதி ஜாதவேதசே என்று துவங்கி அன்னையை போற்றி புகழ்கின்றது. புராணங்களின்படி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து உருவான 6 தீப்பொறிகளை சரவண பொய்கையில் சேர்க்குமாறு அக்னி பகவானுக்கு ஈஸ்வரன் உத்தரவிட்டார். ஆனால் அக்னி பகவானோ 6 தீப்பொறிகளின் கணத்தையும் வெப்பத்தையும் தாங்க இயலாமல் சிவபெருமானை வேண்டினாராம். அப்போது சிவபெருமான் தீப்பொறிகளை தூக்க அக்னி பகவானுக்கு சக்தி அளிக்க, பின்னர் அக்னி பகவான் அவற்றை எளிதாக தூக்கிச் சென்று சரவண பொய்கையில் சேர்ப்பித்தாராம். இந்நிகழ்வில் அக்னி பகவான் தீப்பொறிகளை தூக்கும் முன்னரே துர்கா தேவி அத்தீப்பொறிகளுள் பிரவேசித்து ஜாதவேதோ துர்க்கையாக வடிவெடுத்து அத்தீப்பொறிகளை சுமந்து சென்று சரவண பொய்கையில் சேர்ப்பித்தாராம். ஆகவேதான் துர்க்கை அன்னைக்கு ஸ்கந்த மாதா என்னும் திருப்பெயரும் ஏற்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மற்றுமொரு இதிகாசத்தின்படி சிவபெருமானை மருமகனாக கொண்ட தட்சன் ஈஸ்வரனை மதியாமல் யாகம் ஒன்றை நிகழ்த்தினாராம். நியாயம் கேட்டு நின்ற மகள் தாட்சாயணியையும் மதிக்காமல் பேசவே தாட்சாயணி யாகத்தீயில் வீழ்ந்து உயிரிழந்தார். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய வீரபத்ரர் யாகத்தை அழித்து தட்சனை வதம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. இதில் 4 கரங்களுடன் கையில் ஆயுதங்களுடன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய வீரபத்ரர் ஜாதவேதோ துர்க்கையின் அம்சம் என இதிகாசங்கள் கூறுகின்றன. துர்கா சுக்தம் என்னும் பழமையான யசுர்வேத பகுதி ஜாதவேதோ துர்க்கை சிவப்பு நிறமான தீயை போன்ற நிறமுடையவள் என கூறுகின்றது. ஜாதவேதோ துர்க்கையின் வடிவமே தனது தீச்சுடரால் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைக்க வைக்கும் வடிவம் என அதே துர்கா சுக்தம் கூறுகின்றது. ஜாதவேதோ துர்க்கை யாகத்தீயில் ஒளி பிழம்பாய் அருள்பாலிப்பதாக வேதங்கள் கூறுகின்றன. நாம் செய்யும் யாகங்களிலெல்லாம் அதிகார தேவதையாக நின்று யாகங்களுக்குரிய தெய்வங்களின் வடிவத்தில் நம் பிரார்த்தனைகளை அதற்குரிய பரிகார தேவதையுடன் ஏற்றுக்கொண்டு அவற்றை பூர்த்தி செய்வதாக ஆன்மீக ஞானிகள் கூறுகின்றனர். மின்னல் போன்ற ஒளிவுடைய ஜாதவேதோ துர்க்கை கேடயம் ஏந்திய கன்னியர்கள் வழிபட ரத்ன பீடத்தில் அருள்பாலிக்கின்றார். வனதுர்க்கை போல நெற்றிக்கண் கொண்ட ஜாதவேதோ துர்க்கை கிரீடத்தில் சந்திரக்கலையை தரித்தபடி 8 கரங்களுடன் சக்கரம், கதை, வாள், கேடயம், வில், பாசம், தர்ஜனி ஆகியவற்றை ஏந்தியபடி சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்கின்றார். கிராமங்களில் காவல் தெய்வமாக கொண்டாடப்படும் மாரியம்மன், பிடாரியம்மன் போன்ற சக்தி தேவியரின் தலையின் பின்புறம் நெருப்பு கனலாய் அலங்கரிப்பதும் ஜாதவேதோ துர்க்கையின் வடிவமே என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிறப்புமிக்க ஜாதவேதோ துர்க்கையை வழிபடுவதன் மூலம் திருமண தடைகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். தீய சக்திகளினால் உண்டான துன்பங்கள், எதிரிகளின் தொல்லைகள், சத்ரு பயம் ஆகியவை அகலும். மேலும் நீண்ட நாட்களாக
தீராத பிரச்சனைகள், காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். ஆயுள் பலம் கூடும் என சொல்லப்படுகின்றது. முக்கியமாக சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் சக்தி வாய்ந்த ஜாதவேதோ துர்க்கையை வழிபட்டு வந்தால் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்கும் என்பது தொன்மையான ஐதீகமாகும். நமது துயர்களை எல்லாம் அழித்து நல்வாழ்விற்கு வழிகாட்டும் ஜாதவேதோ துர்க்கையை உளமாற வணங்கி மனமாற வழிபட்டால் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் என்பது நல்லோர் வாக்காகும். ஜகம் போற்றும் ஜாதவேதோ துர்க்கையை வணங்கிடுவோம். அன்னையின் அருளால் நன்மைகள் பல பெற்று நலமுடன் வாழ்ந்திடுவோம். ஜாதவேதோ துர்க்கை.